சப்பு சப்பு ஆம்பளை சொல்றா அப்புறம் சப்பு ஆம்பளையா குண்டு குண்டு ஆம்பளை கேள்விப்பட்டிருக்கேன் ஒல்லு ஒல்லு ஆம்பளை கேள்விப்பட்டிருக்கேன் அதுல சப்புற ஆம்பளை இல்லடா ஏய் அப்படிங்க அம்மா தின்ன சொல்றாங்க வித விதமா சோப்பு சிப்பு கண்ணாடி 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 கண்ணாடி
குஞ்சு நீ பாடுற பாட்டு அம்மாவுக்கு புடுக்கல ஏன் அக்கா பொண்ணு நம்ம ரெண்டு பொண்டாட்டி வந்துக்கிறா போன கூட பையா சத்தியமா பையா பணமும் வாங்கி தரணுமா? ஆமா ஒண்ணு பாத்தியா? இப்ப பாத்துட்டு எதுக்கு மயங்கி விழுந்த? ரெட்ட பிள்ளையார் கோயில பார்த்து நான் மயங்கி விழுந்துட்டேன். என்னது ரெட்ட பிள்ளையார் கோயில் அப்படி டேஸ்டா இருக்குதுமா. உனக்கு தான் பாட்டு பாட சரி நினைக்காத பையா. உன்ன மாதிரி கொட்ட மாதிரி கம்மியாட்டிக்காங்க. ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருக்க, பத்தாத்துக்கு மாமேல வச்சு இருக்க. ஒன்ன மாதிரி ஆளுக்கு முந்தைய காலத்திலே இருக்காங்க. என்ன தெரியுமா? கண்டு காதல் கொண்டா, கண்டு காதல் கொண்டா, பின்னி வீடு தேகம் எல்லாம் பெண்ணிகளை நினைத்து மதிமழங்காதே, அங்கெல்லாம் மதிமழங்காதே. கண்டு காதல் கொண்டால் விண்டு வீடு தேகம் எல்லாம் பெண்டுகளை நினைத்து மதிமழங்காதே, ஆண்கள்லாம் மதிமழங்காதே. தம்பி ஆண்களுக்காகவே எதனா பாட்டு இது. ஆமா, ஏன் தெரியுமா? ஒரு பெண்களை பார்த்து கெட்டு போனவங்க நீங்கம்மா, அதாவது மானிடர் மட்டும் இல்ல, தேவர்கள் கூட கெட்டு போயிருக்காங்க. அந்த இந்திரன் கெட்டதன் பெண்ணாலே, மதி சந்திரன் கெட்டதன் பெண்ணாலே, ஐயா இந்திரன் கெட்டதன் பெண்ணாலே, மதி சந்திரன் கெட்டதன் பெண்ணாலே, ஆமா ஐயா ராவணன் கெட்டதன் பெண்ணாலே, இந்திரன் பெண்ணாலே. ஒரு தன்னுடைய கட்டண மனைவி இருக்க மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டா 4448 வியாதி. எப்படி? 4448 வியாதியில பெரிய வியாதி குஷ்ட வியாதி. புடிச்சுக்கண்டா தம்பி உனக்கு. ஆமாண்டா.
எனக்கு போய் குஷ்டவாதி சொல்றியே. ஆமா நீ நல்லா இருப்ப தேவடியா. ஏய் அப்புறம் அதுதான் விளக்கம் புரிஞ்சுதா? ஏய் ஒரு பெண்கள் வந்துட்டாக்கா கீழையும் பார்க்கணும் மேலையும் பார்க்கணும். சத்தியமாவா? சத்தியமாடா பையா. என்னடா 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 பையா. அவன் நம்ம தூக்கி தூக்கி பார்க்கலாம். அந்த அம்மா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஒரு பொம்பளை வந்தா கீழையும் பார்க்கணும் மேலையும் கீழே பார்க்கணும்னா என்ன சொன்னாங்க? மெட்டி நினைச்சுக்கிட்டேன். மங்காளி பார்த்தா அம்மா நல்லா தொங்க விட்டு சேலையை கட்டிட்டு வந்துச்சா தெரியல. தூக்கிட்டு பார்த்தா தெரியும் தான் பார்த்தா. ஓஹோ தூக்குறதுக்கே வந்துருக்கீங்களாங்க. தூக்குறதா பாவாடை தூக்க சொல்லல, காலை பார்க்கணும். மெட்டி போட்டு இருக்காங்களா? ஆமா. கல்யாணம் ஆயிருந்து இருக்கா? தாலி பார்க்கணுமா கழுத்தை பார்க்கணுமா? அதான் கீழே மேலையும் எந்த சாரடியா? என் சாரடி அன்னைக்கு ஆறாதுரா பையா. கட்டணமா ஸ்ட்ராங்கான ஆளு. எல்லாரும் தெரியுவேன். நீங்க நோதல் அதனின் அதன் இளன் திருக்குறள். ஆமா 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். எப்படி 33 எங்க இருந்தது? 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். அப்படி நான் இப்ப சொன்னனே மிக மிக சிறப்பான திருக்குறள் இது மட்டும்தான். ஏன் மிக மிக சிறப்பான திருக்குறள் கேட்டா, அம்மா சொல்றேன் 3 காவியத்துக்கு சமமான குரல் இது மட்டும்தான். இப்ப என் மேல ஆசைப்பட்ட கட்டணை பொண்டாட்டி இருக்க மற்ற மனைவி மீது ஆசைப்படக்கூடாது என்பதற்காக ராமாயணம் எழுதினாங்க. அடுத்தவங்க பொருள், அதாவது இந்த பொன் பொருள் இருக்குல்ல, அடுத்தவங்க பொருள் மீது ஆசைப்படக்கூடாது என்பதற்காக சிலப்பதிகாரம் எழுதினாங்க. மண்ணுக்காக மகாபாரதம் எழுதினாங்க. ஆமா. பங்காளி சொத்துக்கோ கூட்டாளி சொத்துக்கோ பக்கத்து வீட்டுக்கோ அக்கத்து வீட்டுக்கோ 6 அடியோ 1 அடியோ இருந்தாலும் விட்டு கொடுத்துல வாழ்றதுல தப்பு கிடையாது. விட்டு கொடுக்க போற என்னைக்கு கெட்டு போவது கிடையாது, கெட்டு போற என்னைக்கும் விட்டு கொடுப்பது கிடையாது. அப்படி மண்ணாசிக்காக மகாபாரதம் எழுதினாங்க. இந்த 3 காவியத்துக்கு சமமான குரல் இது மட்டும்தான். அது மட்டும் இல்லடா தம்பி, இந்த குரல் மேலையும் தொடாது கீழையும் தொடாது. மேலையும் தொடாது கீழே தொடாது. இன்னும் மேல் ஊதடன் கீழ் ஊதடன் தொடாத ஒரே திருக்குறள் இது மட்டும். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதன் இளன் சொல்லு. இது யாரு? திருவள்ளுவர் எழுதுன்னு. ஆமா. நாங்க ஒரு குரல் எழுதிக்கிறோம். திருவள்ளுவர் எப்படி எழுதிக்கிறாருன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆமா அப்படின்னு அவர் எழுதிக்கிறாரு முதல் குரல். நாங்க எழுதிக்கிறோமா, அகர முதல எழுத்தெல்லாம் தகர சிலேட்டில் எழுதப்படும். அரிமான குரல் தாண்டா இது. ஆமா. அது மட்டும் கிடையாது. கற்க கசரட கற்றவை கற்றப்பெண் நிற்க அதற்கு தக. கற்க கசரட கன்றைட்டு விசிலடிக்க பஸ் நிற்க அதற்கு தக. சூப்பர் சூப்பர். கை கொடுங்கண்ணா. திருவள்ளுவருக்கு கூத்தியமான நடங்குது. அது போகட்டும். இந்த குறளுக்கு விளக்கம் என்னவென்றால், எந்த ஒரு பொருள் மீதும் பெண்ணாக இருந்தாலும் சரி மண்ணாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருள் மீதும் ஆசையை நீக்கிவிட்டால் அழியான நிலையான இன்பம் பெறலாம். ஆமா. அப்பா கற்றறிந்த கனதனவாந்தருக்கும் என் தாய் தந்த மரலுக்கும் மற்றும் இந்த ஊரை சேர்ந்த தலைவர் நம்பர் வைஸ் பிரசிடன்ட் ஐயா அவருடைய பொறுப்பாளருக்கும் மற்றும் தருமகத்தான் நாட்டாமையாளருக்கும் வாலிப வருத்தப்படாத வாலிப சங்கத்திற்கும் மற்றும் வர்த்தமுட்ட வகைரா கொர்த்தமுட்ட வகைரா 2 வகைராவும் சேர்ந்த அந்த பெரிய அம்மனுக்காக திருவிழா நடத்தி இருக்காங்க இல்லவா. ஆனா நேற்று இரவு நடத்தப்பட்ட நாடகம் எதுக்காகன்னு கேட்டாக்கா, அப்பா இந்த ஊரை சேர்ந்த முருகர் கோவிலும் அம்மன் கோவிலும்
அதாவது கட்டுமான பணி அப்படியே நிறுத்தது இருக்கு. அப்ப பிரிஞ்சு இருக்க இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடாம அந்த கோவிலுக்கு எதுவுமே பார்க்காம இருக்கிறதுக்காக பிரிஞ்சு குடும்பம் ஒன்று சேர்ந்தது போல நேர்த்து வைத்தல. அது போல இந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த முருகர் ஆலயமும் அந்த மாரியம்மன் ஆலயமும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நேற்று நம்ம நடத்தணும் இல்லையா? அந்த ஆண்டவன் முருக பெருமானம் அந்த அம்மனும் இந்த ஊர்ல தங்கி எல்லாரும் மனதிலும் புகுந்து அந்த கோவிலை கட்டுறதுக்கு இந்த சிறுவன் வணங்குகிறேன். அப்பா அது போகட்டும். கற்றறிந்த கணதான வந்திருக்கேன் தாய் தந்த மருத்துவம் மற்றும் கோடையுடைய மிருந்தங்க சேர்ந்த ஆர் சிவபிரகாசம் ஐயா அவருடைய பொறுப்பாதத்துக்கும் மற்றும் கூட நடிக்க அனைத்து ஆசிரியர் உள்ளங்களுக்கும் தாளகாருக்கும் பெட்டிக்காருக்கும் இந்த கெட்டிக்காருக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். சபைக்கு முன்னாக யாரு கல்யாணம் ஆனவளா கல்யாணம் ஆகாதவளா என்ன ஏறு விளக்கம் தெரியுமாடா? யாரு இந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு வந்த, எத்தனை புள்ள வாங்க, எத்தனை புள்ள கழிச்சு விளக்கத்தை காட்டு. அப்படியா? போலே நிசாசனி 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 ஓ நிசாசனி நிசாசனி. ஆமா. ஏய் ருத்ரபூமி ஆண்டு வரக்கூடிய பூமியா பூமி ஆண்டு வரக்கூடிய பல்லாலகந்தன் மனைவி நிசாசனி நிசாசனி. சொல்ற சாண்டை கூட 4 கோடி வாங்கி குடிக்கிறேன். என்னடா பொறுத்து தொப்பு கைதுன்னு சொல்லிடாத. என்னது என்னது தொப்பு கைது தொப்பு கைது? எந்த தொப்ப கைதியா? எட்டி தலை மேல விடுவோம் பையா. ஏந்தரா குரல் கொடுப்பற நல்லா இருந்த மனுஷனா தூங்க விடாம யாரியா தூங்க விடாம தெளிய 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 ஊத்தினா குரல் வருமாடா? அவரு நடை அழகம், அவரு பேச்சு அழகம், அவர் முகம் அழகம். பையா எங்க மாமா எப்படியா பட்ட அழகு மூஞ்சினா ஆண்டவன் பறிச்சிருக்காங்க. சூத்த அழகும் என்னடா அவன் சூத்த பாரு. ஏதோ காரணம் தெரியவில்லை. என் பதியானவரை வர சொன்னா உன் மனைவி வந்திருக்காரு சொல்லி அவருக்கு சிம்மாதானம் போட்டு வர சொல்றியா? சத்தியமா சொல்றேன்.
தம்பி ஸ்டூலு கூட உனக்கு சப்போர்ட் ஆகுறா பையா. ஸ்டூலு கூட சப்போர்ட் ஆகுறா. ஏய் ரொம்ப சப்பு. ஏய் மந்திரி ஏத்துடைய மனைவி நிசாசனை அழைத்தேனே, அழைத்து வந்து விட்டாயா? ஐயா உன் பொண்டாட்டி நான் போய் உன் பொண்டாட்டி நான் போய் என் பொண்டாட்டிக்கிட்ட நீ போய் கூட்டி வந்துட்டேன். உள்ள விடவா? எது உள்ள விடவா? எது உள்ளடா? எது உள்ள? கேட்டை திறந்து உள்ள விடவா? அரண்மனை வாயல் பாடியில் விடவா? ஆமா. தூய தமிழ்ல பேச. மகாராஜா என்னுடைய மனைவி நிசாசனி. சூப்பர் பிள்ளையா. என் பொண்டாட்டி சூப்பர் பிகரோட என் பொண்டாட்டி. உள்ள விடவா? அருகாமையில் அழைத்து வா. போய் வரேன். உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஒன்னு என்ன ஏறி வேலைக்கு போக சொன்னாரு. வர சொன்னாரா? போயாட்டா? ஓஹோ கேட்க மாட்டேடா. என்னடா பண்ண தம்பி? மண்டபத்து செலவோடு 7 லட்சம் ஆச்சு என் மனைவி திருமணம் செய்ய. நான் பார்த்து வெகு நாட்களாக வந்து ஆசையா போய் கட்டி கொடுத்தேன். உனக்கு இன்னும் பின்னாடி வேற போயிருந்தேன். தம்பி இம்மா உதவாங்கறிய உன் கறி என்ன கறி? பன்னிக்கறி. மண்டாட்டி தோணடே பெண்ணே நிசாசனி. சுவாமி நிசாசனி வெற்றி வீரா முல்லை மலர் எடுத்து உன் திருவாய்க்கு படி செய்ய சுகமா நிசாசனி. என்னுடைய பதத்தை படித்தபடியால் நீ எப்படி இருக்கு வந்த தெரியுமா? என்னடா அடி வந்தடி பண்ணி நிசாசனி சுவாமி என்னுடைய பதத்தை பண்ணியபடியால் சுபட்சேமமாக வாழ்ந்திருப்பாய். சுபட்சேமமா? என்னடா பின்னாடி இவரு சுகமா வாழுன்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல சுகமா வாழுன்னு. டேய் நான் சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்லவா? இவ்வளவு நேரம் ஆடி பாடி சிரித்து கொண்டு வந்தனே, இவர் என்ன பார்த்து சுகமா இருன்னு சொல்றாரு. ஐயோ கடவுளே! மாடினேன் பாடி வருகிறேன் மலர்
அவர் தரும் தலைமை கருதினார். தெய்வமே நான் என்ன சொல்லுவேன்? இந்த ஜனார் உலகத்தில் நானே படுந்துகிறா. இந்த ஜனார் உலகத்தில் நானே படுந்துகிறா. தெய்வமே என்ன சொல்லுவேன்? நாடுவதும் பேசுவதும் சிரித்து கொண்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்பா, இந்த ருத்ர பூமியில தேக்கு மரம், பாக்கு மரம், பல வாழை முக்கணில் விழுந்த நாடாகப்பட்ட இந்த நாட்டிலே எனக்கு சொத்து பத்து குறை இல்லை. எனக்கு நகை நட்டில குறைவு கிடையாது. அப்பா சாமி, கட்டாத கோவிலும் இல்லை. அப்பா, கட்டாத கோவிலும் இல்லை, கட்டாத குளம் குட்டைகள் ஒன்றும் இல்லை. எப்பா, காசி விசுவாசா உன் கருணை மட்டும்தானோ? அப்பா, ஒவ்வொரு கோவிலுக்கு நாம் போய் முறையிடும் போது அந்த சிவபெருமானே நினைத்து நினைத்து நான் தவம் இருந்தது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எதுக்காக தெரியுமா? காசி விசுவாச உன் கருணை மட்டும்தானோ? மட்டும்தானோ? மாசூற்ற இந்த நிசாசனி நான் மசைக்கை ஆசேனோ? இந்த புவி அரசாள்வதற்கு எனக்கு எப்பா இவ்வளவு ஒரு சொத்து பத்தி இருந்தும் கூட இந்த புவி அரசாள்வதற்கு ஒரு புதல்வனும் இல்லையோ? என் நேசமோ என்ன பத்த அம்மா, நான் இப்படியே ஒரு பெண்ணாக போறேங்கம்மா. எப்பா, நான் பிள்ளை இல்ல பாவி. ஐயோ, நான் பிள்ளை இல்ல
போயிட்டு